இதே போல தான் திமுகவிலும் சில பேர் வந்து தலைமைக்கு தெரியாமல் வந்து சில பேர் வந்து விசிகாவை சாடுறதோ இல்லை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சாடுறதோ இல்லை வந்து முஸ்லீம் லீக்கு சாடுறதோ வேறு எளிய மக்களுடைய இயக்கங்களாக இருக்கக்கூடிய இயக்கங்களை சாடுறதோ அந்த ஒரு தோணி இருக்குது. அப்போ அதுவும் நமக்கு வந்து தவறுதான் தெரியும். அதுவும் வந்து தலைமை வந்து முதல்வர் விஜய் இப்படி பேசியிருக்க கூடாது, ஏளனமாக பேசியிருக்க கூடாதுன்னு விசிக தலைவர் சொன்ன நேரத்தில் பதிலடியாக அமைச்சர் ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த சொல்கிறார். 4 நாள் சபை நடவடிக்கையை பார்த்துருந்தா அவருக்கு தெரிஞ்சிருக்கும், எங்களை வந்து ஏளனமாக பேசுகிறாங்க, அவதூறாக பேசுகிறாங்க, நாங்கள் எப்படி பணையார்த்தனமாக எங்களால் அப்படி இருக்க முடியாது, அடிமையாலாம் எது பேசினாலும் பதிலடி கொடுப்போம், அதனால தான் இப்படி பேசியிருக்கோம் அப்படின்னு அமைச்சர் ஆதவர்ஜுனா சொல்கிறார். சட்டமன்றங்கிறது வந்துன்னா கடுமையாக வாக்குவாதம் நடக்க வேண்டும். கடுமையாக வாக்குவாதம் நடந்தால் மட்டும்தான் சட்டமன்றத்தில் எவ்வளோ விவாதங்கள் நடந்தாலும் எவ்வளோ வாக்குவாதம் நடந்தாலும் அந்த அளவுக்கு வெளியில் வந்து மக்களுக்கு வந்து சலுகைகள் போகும், மக்களுடைய குறைகள் தீர்க்கப்படும். அதனால் வந்து கடும் வாக்குவாதங்கள் தேவை. எந்த கடும் வாக்குதல் இல்லாமல் சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு துதி பாட்டிட்டு மட்டும் போயிடக்கூடாது. வாக்குவாதங்கள் இருந்தால் மட்டும்தான் மக்களுக்கு வந்து விடைகள் கிடைக்கும், மக்களுக்கு வந்து தெளிவு கிடைக்கும், மக்களுக்கு வந்து சலுகைகள் கிடைக்கும். மற்றபடி வாக்குவாதம் இல்லாமல் அது நடந்து போனால் அது கிடையாது. அதனால் இதை வந்து என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் அங்கே வந்திருக்கிறாங்க, திடீர்னு மக்கள் வந்து ஒரு ஆட்சி கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க வந்து பொறுத்து போகிற கட்டாயத்தில் இருக்கிறாங்க. நல்லதாக இருந்தாலும் அவங்க தாங்கிக்கணும், கொஞ்சம் நேர்மையற்ற ஒரு செயலாக இருந்தால் கூட அவங்க பொறுத்து இருந்து அவங்க வந்து உள்ளபடி பதில் சொல்லணும் ஒழிய 4 நாள் அவங்களால வந்து தாங்கிக்க முடியலங்கிறதுலாம் உள்ளபடி பெரிய வருத்தமளிக்க செயல் தான். அப்படி பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து 5 வருஷம் அவங்க வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து எந்த மனநிலை மக்களுடைய மனநிலை மாறத்தானே செய்யும். அதனால் வந்து சில விஷயத்தில் வந்து பொறுத்து தான் போகணுங்கிறது தான் என்னுடைய பார்வையாக இருக்குது. இதெல்லாம் கடந்து போகணும், அதுதான் சரியாக இருக்கணும். 4 நாள்லாம் அவங்க வந்து ஒன்றுமே பண்ணிட முடியாது. இருந்த காலத்தில் 4 நாளில் ஒன்றும் பண்ணிட முடியாது. ஆனால் 4 நாளில் முன்னாள் அமைச்சர் மீது வழக்கு பதிவு செஞ்சு அவர் மீது ரைடெல்லாம் நடத்த முடியும். இல்லை, ரைடு நடத்த முடியுங்கிறது வந்துன்னா வந்து துறை சார்ந்து பண்ண முடியும், யாரும் பண்ணிட முடியாது. யாரோ ஒரு முதலமைச்சர் இருந்தால் கூட, ஒரு முதலமைச்சர் வந்து சொன்னால் கூட வந்து அந்த துறை சார்ந்து வந்து இப்படி ஏதோ தவறுகள் நடந்திருக்கான்னு ஆய்வு பண்ணி தான் உள்ளபடியாக போய் ஆய்வு நடத்த முடியும். இல்லைன்னா டக்குன்னு ஒரு ஆய்வு நடத்திட முடியாது. அப்போ ஏதாவது என்ன நடந்திருக்குங்கிறது வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு மட்டும்தான் தெரியும், நமக்கு உள்ளபடி அது தெரியாது. நம்ம எடுத்து கவுத்து பேசிட முடியாது. அப்போ துறை சார்ந்து நிர்வாகிகள் ஒரு ஆய்வு இருக்கிறோம், அது என்ன ஏதுங்கிறது வந்து நம்ம நக்கீரன் டிவி மூலியமோ இல்லைன்னா வந்து வேறு தொலைக்காட்சி மூலமோ உள்ளபடியாக அதை நம்ம பார்க்க தான் போகிறோம், இல்லை செய்தித்தாள் பார்க்க தான் போகிறோம்.